உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உணவுத்துறை இந்த உலகத்தில் மிக அற்புதமான தானத்தில் மிகச்சிறந்த தானம் அன்னதானம் என்பார்கள். ஒரு ஜீவனுடைய பசியை போக்குவது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? உங்கள் பசியை போக்கி அவர்களே அந்த இலையை எடுத்து எவ்வளவு பெரிய அற்புதமான, எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் இதற்கு ஈடாகாது. அப்படிப்பட்ட ஹோட்டல் பிஸ்னஸ், யாரெல்லாம் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணலாம்? ஜாதகத்தை பாருங்க, தசாபுத்திகள் என்ன நடக்குதுன்னு பாருங்க, அதெல்லாம் வேற. பேசிக்கா உங்களுடைய ஆத்மார்த்தமான எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்கள் ஒரு உணவை நாம் கொடுத்து அந்த உணவை அவர்கள் அருந்தி மகிழ்ந்து வரும்பொழுது மன நிறைவாக செல்கிறார்கள் இல்லையா, அந்த புண்ணியம் 7 தலைமுறைக்கு உங்கள் வாரிசுகளை காப்பாற்றும். அந்த மாதிரி வகையில் நம்ம உணவை யார் தொடுவது? எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு என்னுடைய அலுவலகத்துக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஹோட்டல் கிட்டத்தட்ட ஒரு வாரம் மட்டுமே அந்த ஹோட்டல்ல இருந்து காலி பண்ணிட்டு போனாங்க. ஒருத்தர் 1 மாதம் தான் தாக்கு பிடிச்சாரு. அடுத்தவர் வர்றார், அற்புதமாக அந்த ஹோட்டலை வச்சு நல்ல விதமாக நடத்துகிறார். ஆக அவரிடம் நான் கேட்டேன், உங்களுடைய ஜாதகத்தில் குரு செவ்வாய் தொடர்பு இருந்திருக்கணுமே அப்படின்னு. அவர் உடனே மேச லக்கணம் தனுசு ராசின்னார். இந்த 2 தாங்க. அந்த அந்த உணவை சுவைப்பட கொடுக்க வேண்டும், சூடாக கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அணையா விளக்காக அந்த அடுப்பு அணையா அடுப்பாக இருக்க வேண்டுமே. ஆனால் அவர்கள் மேச லக்கணம் அல்லது மேச ராசியாக இருக்க வேண்டும். இந்த லாஜிக்கோட புரிஞ்சுக்கங்க. செவ்வாய், செவ்வாய் என்றால் நெருப்பு, அடுப்பு, அடுமனை, பேக்கரி ஐட்டங்கள், சரிங்களா? அதே மாதிரி அந்த செவ்வாய் அப்படிங்கிறது லக்கணமோ ராசியாக இருந்தால் அற்புதமாக நீங்க அதில் பண்ணலாம். அதே மாதிரி விருச்சிக லக்கணம், விருச்சிக லக்கணமும் உணவகமும். ஆக இந்த லக்கணாதிபதி யார்? செவ்வாய். ஆத்மார்த்தமாக இவர் அந்த பணியை திறம்பட செய்யக்கூடியவர். மேச லக்கணம், அவருடைய எய்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க அது பிரியாணியாக இருக்கட்டும், அல்லது சைவ உணவோ அசைவ உணவோ பேக்கரியோ, அதை வீட்டு முறை சாப்பாடோ, தள்ளு வண்டியில் கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் தள்ளு வண்டி, கூடை சாப்பாடு, எதுவாக இருக்கட்டும், பசிப்பிணியை போக்கக்கூடிய அமைப்புகள். யாருக்கு அந்த அமைப்பு? ஒரு ஜோசியம் பார்க்கணுன்னா அதுக்கு நான் வீடியோ போடுறேன். யார் ஜோதிடம் பார்த்தால் வாக்கு பலிதம் அல்லது சிறப்பாக இருக்குங்கிறத சொல்கிறேன். இந்த பொதுவாக மேச லக்கணம் விருச்சிக லக்கணம் அல்லது மேச ராசி விருச்சிக ராசி, இவங்கெல்லாம் அந்த உணவகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய மனிதர்கள். அடுத்தது, அந்த உணவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறைகளை எங்களிடம் கூறுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் கூறுங்கள் என்று ஒரு வாசகம் வைத்திருப்பார்கள். அந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க யார் அப்படின்னா, தனுசு லக்கணம் அல்லது தனுசு ராசி. மீன லக்கணம், மீன ராசி. இது பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக இந்த உணவு சுத்தமாக கொடுக்கணும், அதே மாதிரி நியாயமாக கொடுக்கணும், நல்ல விதமாக சூடாக சுவையாக தரணும். எதை வேணாலும் நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், எதை வேணாலும் வைங்க. மேச லக்கணம் தனுசு ராசி. என்னுடைய சிஷ்யையுடைய தம்பி, இப்போதான் அவரு ஞாபகம் வருது. அவர் பல தொழிலாம் பண்ணிட்டு, மேச லக்கணம் அவர், தனுசு ராசி. அவர் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பெரிய பெரிய வளாகங்கள், கொடிசியா வளாகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 20,000 பேர் 30,000 பேருக்கு கேட்டரிங் சர்வீஸ் பண்றாரு. அந்த லாஜிக் அவர் பிடிச்சார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு, பனியன் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி செகண்ட்ஸ் வியாபாரம் பண்றது, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு கடைசியா அற்புதமாக தனுசு ராசிக்காரராக இருந்து அவர் பெயரை என்ன மாதிரி வைத்தோம் என்றால் பூரண போஜனம், பூரணமான போஜனத்தை கொடுத்து இன்னைக்கு எல்லாரும் பல அவார்டுகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிறு வயதிலேயே வெற்றி பெற்ற பூர்ண போஜனம். அவருடைய லக்கணம் மேஷம், ராசி என்பது தனுசு ராசி. சிறு வயதிலேயே அந்த உணவை எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் பண்ணார். அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்லையும் போய் சாப்பிட்ருக்கோம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கால் மகள் சீருக்கு சமைச்சிருக்கிறாரு.
பார்த்தா எல்லாமே சிக்கன் கொண்டு வா மட்டன் கொண்டு வாங்குறாரு. எல்லாம் பார்த்தா சைவமாக இருக்கு. சைவத்தில் கூட ஒரு அற்புதமான ஒரு அசைவ கொள்கையை கொடுத்தவர். அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து இந்த பூர்ண போஜனம் மாதிரி நீங்களும் அற்புதமாக வலிமையாக எளிமையாக நன்றாக வருவதற்கு உங்களுடைய லக்கணம் இதில் சப்போர்ட் பண்ணணுங்க. ஒன்று மீன லக்கணம் அல்லது தனுசு லக்கணம் சிறந்த உணவு, மேச லக்கணம் அதே மாதிரி விருச்சிக லக்கணம் துரிதமான உணவு. அடுத்தது வேற யாரெல்லாம் இந்த உணவு துறையில தொழிலில் செய்ய, இது வந்து பேசிக்காக இந்த அமைப்பு இருக்கான்னு உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்குங்க. அப்புறம் ஜோதிட நிலையம் சென்று என்னோட இப்போதைக்கு தொழில் ஆரம்பிக்கலாமா, அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு திசாபுத்தி வேணும். இந்த நிகழ்ச்சியில் திசாபுத்தி போட முடியாது. கடக லக்கணம், இந்த கடக லக்கணத்திற்கு 10ஆம் பாவாதிபதி கர்மாதிபதியே செவ்வாய், லக்னாதிபதி அரிசி தரக்கூடிய நெல். இப்போ இவங்கெல்லாம் பேக்கரி வச்சாங்கன்னா நல்லா ஓடும், பேக்கரி ஐட்டங்கள் நல்லா ஓடும். ஃபாஸ்ட் ஃபுட்டு இவங்க வைக்கலாம். மேசன்லேயே 10 ஃபாஸ்ட் ஃபுட்டு. அதே மாதிரி அசைவ உணவகங்கள்லாம் நிறைய தொடர்புகள் இருக்கு. ராகு, இந்த ராகுங்கிறது இந்த 10ஆம் இடத்துல ராகும் சந்திரன் இருக்கு. கடக லக்கணம் மேசராசி. இவர் வந்து நல்ல அற்புதமான ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாம். பிரியாணி கடை, ஆசிஃப் பிரியாணி, ஆசிஃப்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் நான் பார்த்துருக்கேன் சென்னையில். பட் அவங்களுடைய ஜாதகம்லாம், இந்த உரிமையாளர் ஜாதகம்லாம் இந்த துறைக்கு மிக அற்புதமான பவர்ஃபுல்லான அமைப்புகள் இருக்குது. அவங்கள மாதிரி அவங்கள்ட்ட ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாம். கடக லக்கணம் மேசராசி ராகு சேர்க்கை, சரிங்களா? அதுக்கு அடுத்தது கும்ப லக்கணம். கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அதே 10ஆம் பாவாதிபதி செவ்வாயா வரும். நல்ல அடுமனை, பேக்கரி, உணவகம், உணவு சார்ந்த தொழிலை ஜெயிச்சு வரலாம். அப்போ வேற யாரெல்லாம் பண்ணலாம்? பொதுவாக லக்கண ரீதியாக நம்ம என்ன பார்க்கணும், அடுத்தது ராசியும் பார்க்கணும். யாருக்கெல்லாம் செவ்வாயும் அதே மாதிரி குருவும் உங்களுக்கு 10ஆம் பாவாதிபதியாக வருகிறதோ அவங்க எல்லாமே இந்த துறையில சிறந்து விளங்கலாம். அதுபோக விருச்சிக லக்கணத்திற்கு 10ஆம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீடு, சூரியன் பட் நெருப்புக்கோள். விருச்சிக லக்கணம் செவ்வாய் அதிபதி. இவங்கெல்லாம் சிறந்த ஒரு ஹோட்டல் தொழில் யாருக்கு என்றால் இவர்கள் அதில் பிரசித்தி பெற்றவர்களாக வருவார்கள். எல்லாரும் ஹோட்டல் தொழில் செய்யலாம், எல்லா லக்கணக்காரர்கள், எல்லா ராசிக்காரர்கள். ஆனால் அதில் பேர் சொன்னால் தெரியக்கூடிய அளவுக்கு போகலாமா? ரைட், இங்கே போகலாம். அன்னபூர்ணாவுக்கு போகலாம். பேர் பார்த்தீங்களா, அன்னபூரணம். போய் அன்னபூர்ணாவில் போய் சாப்பிட்லாம். பட் அவங்களுடைய ஜாதகங்கள்னா நான் சொல்லிட்டேன். அதை விட பூர்ண போஜனம், மேச லக்கணம், தனுசு ராசி மிக அற்புதமாக அந்த சிறு வயதிலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றவர்களுடைய அமைப்புகள் எல்லாம் அந்த ஆய்வு செய்து கடந்த 1/4 நூற்றாண்டுகளாக என்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறேன். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு ஆர்வம் வேணும், அர்ப்பணிப்பு வேணும், உழைப்பு வேணும், திறமை வேணும், நல்ல தரமான உணவை கொடுக்க வேண்டிய எண்ணம் வேணும். அப்போ உங்களுடைய 3 தலைமுறைக்கு அந்த பேர் மட்டும் அழியாதது என்பது உண்மை. எனவே இன்னொரு ஜாதக ஒரு பலன்களில் இன்னொரு துறை சார்ந்ததில் சந்திப்போம் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக. நன்றி, வணக்கம்.